கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி பரிசுத்த வேதாகமத்தை நாம் கையிலே உயர்த்தி எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே வேதம் பைபிளை மேலே எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் வேதத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். அப்படி நான் உன்னை பார்க்க வருவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு லலியா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வீடு எப்படி இருக்கிறது? தேவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் விரும்புகிறார். தேவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். தேவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்படி என்றால் தேவனுடைய வீடு எப்படி இருக்கணும்? சத்தியத்திற்கு தூணும், சத்தியத்திற்கு ஆதாரவுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே அந்த தேவனுடைய வீடு. அல்லேலூயா. அருமையான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் ஆமே ஸ்தோத்திரம் அன்றைக்கு தீமோத்தேயுவை பார்ப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். உடன் ஊழியக்காரன் தீமோத்தேயு ஆமென் தான் ஆமென் ஒரு பிள்ளை. பவுல் தகப்பனாக தீமோத்தேயு ஒரு ஆவிக்குரிய மகனாக ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். அப்ப தீமோத்தேயுவை பார்ப்பதற்கு பவுல் ஆசைப்பட்ட போது அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். தீமோத்தேயு, நான் சீக்கிரமாய் ஆமென் உன்னை வந்து நான் சந்திப்பேன். ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால், தாமதம் ஏற்படலாம். ஏனென்றால் நிறைய கடல் பிரயாணங்கள், பலவிதமான மோசங்கள், பலவிதமான கட்டுகள், பலவிதமான அடிகள், பலவிதமான காவல்கள், பலவிதமான சிறைச்சாலை உபத்திரவங்கள், ஊழியத்திலே பலவிதமான ஆமென் பிரயாணங்களை ஆமென் நான் பிரயாசப்படுவதினால் ஒருவேளை தீமோத்தேயுவே, நான் உன்னை வந்து பார்ப்பதற்கு ஆசையாயிருக்கிறேன். ஒருவேளை தாமதித்தால் நீ தேவனுடைய வீட்டில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வகையை நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாம் கேட்கிற தேவ செய்தியின் தலைப்பு ஆமென் விசுவாசிகள் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகைகள். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டிலே விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆமென் அந்த வகைகளை தேவன் நமக்கு ஆமென் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வீட்டிலே நீங்க நடக்க வேண்டிய ஒரு 10 வகைகள் இருக்கிறது. அதில் 2ஐ மாத்திரம் நான் வேகமாய் காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் சொன்னார், ஒருவேளை நான் உன்னை சந்திப்பதற்கு ஆமென் தாமதிப்பேன் ஆகில் நீ தேவனுடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்று இவைகளை உனக்கு நான் எழுதுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தாமதிப்பதினால் நீ எப்படியும் இருக்கலாம் என்று எண்ணிவிடாதே. ஒருவேளை நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு சொல்லி இருக்கிறார், நான் சீக்கிரமாய் வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆனபடியினால் நான் ஒருவேளை நான் வருவதற்கு தாமதிக்கிறேன் என்று உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ இருக்க முடியாது. உன்னுடைய விருப்பத்திற்கு நீ எதையுமே செய்ய முடியாது. ஆமே ஸ்தோத்திரம். நான் தாமதிப்பேன், ஆனால் நீ தேவனுடைய வீட்டில் எப்படியும் இருக்கலாம், எப்படியும் பேசலாம், எப்படியும் நீ நடந்து கொள்ளலாம் என்று என்ன செய்யாத, நீ எப்படி இருக்கலாம்னு நினைக்காத. ஆனால் நீ தேவனுடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வகைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய தேவைக்காக ஜெபம் பண்ணினால் கர்த்தர் தேவையை சந்திப்பார். நம்முடைய இக்கட்டுக்காக ஜெபம் பண்ணினால் நம்முடைய இக்கட்டுகளை தேவன் மாற்றுவார். நம்முடைய பலவீனங்களுக்காக ஜெபம் பண்ணினால் தேவன் நம்முடைய பலவீனங்களை போக்குவார் என்றெல்லாம் நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் இப்படி நம்ம விண்ணப்பம் பண்ணுவது போலதான் நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவன் சரியான நேரத்தில் நமக்கு பதிலை கொடுக்கும்படி நீங்கள் தேவனுடைய வீட்டிலே இருக்க வேண்டிய, நடக்க வேண்டிய சில வகைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் ஜெபம் தாமதம் இல்லாமல் கர்த்தர் பதிலை தருகிறவராயிருக்கிறார். அல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் தாமதிப்பதினால் நீ எப்படி நடக்கலாம் என்று எண்ணக்கூடாது. அதனால் நீ தேவனுடைய வீட்டில் நீ எப்படி இருக்கணும் என்பதை நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டில் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது யாருடைய வீடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசுவின் வீடு. அவர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அதிகாலையிலே நேரப்பட எழும்பி ஜெபித்து ஆயத்தமாகி குளித்து நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு ஆமீன் கர்த்தருடைய வீட்டுக்கு வருகிறோம். ஆமீன். நம்முடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு, நம்முடைய நண்பர்களுடைய வீட்டுக்கு, நம்முடைய உறவுகளுடைய வீட்டுக்கு நம்ம செல்லுகிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் ஆமீன் வாரத்துக்கு ஒரு தடவை தேவனுடைய வீட்டிற்கு நான் போகிறேன் என்கிற அந்த சந்தோஷம் தான் ஒரு விசுவாசிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அளவுக்கு அதிகமான ஒரு நித்திய சந்தோஷம். அல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகைகளை நீங்கள் அறிய வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் நீ இருக்க வேண்டிய வகையை அறிய வேண்டும். நீங்கள் இயேசுவோடு நடக்க வேண்டிய அந்த வகையை நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த வகைகளை நம்ம கைக்கொள்ள வேண்டும், இயேசுவோடு நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோமே ஆகில் நிச்சயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் வளர்ச்சி இன்னொரு படிக்கு ஆண்டவர் உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீங்கள் அறியணும். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீங்க சரியாய் ஆமே ஸ்தோத்திரம் அறிந்து கொள்வதற்காய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூரண ஆசீர்வாதத்தை தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை அறியாதவர்கள் பூரண ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். தேவனுடைய வீட்டிலே எப்படி இருக்க வேண்டும் என்று ஆமென் தெரியாதவர்கள் பூரண சந்தோஷத்தை இழக்கிறார்கள். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை அறியாதவர்கள் பூரண சமாதானத்தை இன்றைக்கு இழக்கிறார்கள். அவைகளை நீங்கள் பூரண ஆசீர்வாதத்தையும் பூரண சந்தோஷத்தையும் பூரண சமாதானத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். கை தொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய வீட்டிலே நாம் நடந்து கொள்வதில் வித்தியாசம் உண்டா இல்லையா சொல்லுங்க. வேலை தலங்களிலே நீங்க நடந்து கொள்வதிலே ஆமென் வித்தியாசங்கள் உண்டு.
ஆமே சொத்தனம். கல்லூரியிலே பாடசாலையிலே மாணவர்கள் நடந்து கொள்வதிலே வித்தியாசம் உண்டு. இப்ப நீங்க பேங்குக்கு போறீங்க, பேங்க்ல நீங்க நடந்து கொள்வதில் ஒரு வித்தியாசம் உண்டு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேங்க்ல நடந்து கொள்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நடந்து கொள்ள முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்து கொள்ற மாதிரி ஆமென் பேங்க்ல நடந்து கொள்ள முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க வீட்டில ஆமென் நடக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்து கொள்ள முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போறீங்க, அங்கேயும் நடந்து கொள்றதுல வித்தியாசம் உண்டு. மருத்துவமனைக்கு போறீங்க, மருத்துவமனையில நீங்க நடந்து கொள்வதில் வித்தியாசம் உண்டு. சில வெளிநாடுகளுக்கோ வெளி ஊர்களுக்கோ நீங்க சொல்லுகிறீங்க, அங்க நீங்க நடந்து கொள்வதில் வித்தியாசம் உண்டு. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நீங்க நடந்து கொள்வதிலே வித்தியாசம் உண்டு. அதே போலதான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆணுடைய பிள்ளை என்று சொல்கிறவன், வேஷம் தரிப்பிக்காமல் வாழ்பவன் தேவனுடைய வீட்டில எப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, தேவனுடைய வீடுதான் உன்னை நல்லவனாய் மாற்றினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர், காது கொடுத்து கேளு, தேவனுடைய வீடுதாயா உன் உயிரை காப்பாத்தினது தேவனுடைய வீடுதான். உனக்கு மகிழ்ச்சியையும் உனக்கு நன்மையையும் உனக்கு சுகத்தையும் உனக்கு பலனையும் உனக்கு சேமத்தையும் உனக்கு ஆசீர்வாதத்தையும் உனக்கு நல்ல புத்தியையும் கொடுத்தது தேவனுடைய வீடுதான். அதை மறந்து ஆராதனையில இல்லாம நீ ஏதோ செய்து வருகிறாய், நீ கணக்கு கொடுப்பாய், ஜாக்கிரதை. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் ஏன் இடையில இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதே போலதான் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகைகள் என்ன என்று ஒன்று உண்டு. சபை என்றால் என்னை ஆமென் அது ரட்சிக்க, சபை என்பது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் இருக்கிற இடம் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. சபை என்றால் இயேசுவின் வீடு, சபை என்றால் இயேசுவின் உடைமை, சபை என்றால் இயேசுவின் சொத்து, சபை என்றால் இயேசுவின் சரீரம், சபை என்றால் இயேசுவின் ஆலயம், சபை என்றால் இயேசுவின் மனவாட்டி. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வீடு, அது அவருடைய சொத்து, அவர் அதற்கு அது அவருடைய மனவாட்டி, அது அவருடைய சரீரம். அப்ப சபை என்பது சத்தியத்திற்கு சொல்லுங்க பார்க்கலாம் தூணும், அடுத்து ஆதாரமாய் இருப்பதுதான் தேவனுடைய வீடு. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்திற்கு சொல்லுங்க என்னவா இருக்கணும்? தூணாய் இருக்கணும். கர்த்தருடைய சத்தியத்திற்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? ஆதாரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சத்தியம் தங்கி இருக்கிற இடம் சபை, சத்தியம் வெளிப்படுகிற இடம் சபை, சத்தியம் போதிக்கப்படுகிற இடம் சொல்லுங்க சபை. அப்ப சபையில் உள்ளவர்கள் சத்தியத்தில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப கவனமாய் இருக்கணும். சபையில் உள்ளவர்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம், அழகாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஆமென். சத்தியத்துக்கு நேர கட்டப்பட்டு கொண்டே இருக்க தேவன் விரும்புகிறார் சபையில் உள்ளவர்கள். அல்லேலூயா. அனுபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சபை இல்லைன்னா ஆண்டவர் நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன், கவனம் இருக்காது.
சபை இல்லைன்னா அழகு இருக்காது, சபை இல்லைன்னா ஒழுக்கம் இருக்காது, சபை இல்லைன்னா கட்டுப்படுத்துதல் இருக்காது. அல்லேலூயா. அப்ப சபை, சபை உபதேசம், சபை போதகரின் வழியாய் நடத்துதல் மிக மிக விசுவாசிகளுக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சபையில இருக்கிற சத்தியம் சபை போதகர் வழியாய் விசுவாசிகளுக்கு நடத்தப்படும் என்றால் நிச்சயம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா தூணும் ஆதாரமாய் இருப்பீர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஆமென் புசிப்பும் குடிப்பும் மட்டும் நம்முடைய வாழ்க்கைகள்ல நாம் சபையிலே ஆமென் இருப்பதற்கான காரணம் என்னன்னா இயேசுவின் வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அதான் பவுல் சொன்னார், நான் சீக்கிரமாய் ஆமென் வருவேன், நான் தாமதிப்பேனானால் நீ தேவனுடைய வீட்டில் ஏனோ தானோ என்று இருக்காத, மிக ஜாக்கிரதையாய் நீ இருக்க வேண்டிய வகைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் நானும் ஆமென் தேவனுடைய வீடு சபையில் இருப்பது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நம்ம சபையில இருப்பது பாக்கியமா பாக்கியம் இல்லையா? எத்தனை பேர் பாக்கியம்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அன்புடைய பிள்ளையே, சபையிலே ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறது அவர் நம் மீது வைத்த ஒரு பெரிய அநாதி தீர்மானம். சபையின் நிழல் உங்கள் மீது படுவது ஒரு பெரிய பாக்கியம். நல்லா கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. சபை இல்லாதவர்களுக்கு ஐயோ, நான் தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். சபை இல்லாதவர்களுக்கு ஐயோ, சபை இல்லாதவர்களுக்கு ஆபத்து வரும். சபை இல்லாதவர்களை பிசாசு சிறை பிடிப்பான். சபை இல்லாதவர்கள் நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். சபை இல்லாதவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரியான சபை, சரியான மேய்ப்பன், சரியான ஆவிக்குரிய உபதேசம், சரியாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு சபையின் நிழலுக்குள் நீ இருப்பாய் என்றால் உன் கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் தேவன் அழகாய் சீராய் சிறப்பாய் ஆண்டவர் வளர்த்து கொண்டே இருப்பார், கட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்புடைய பிள்ளையே, சபையில் இருக்கிறவர்கள், சபையின் உபதேசத்தை கேட்டு கை கொள்ளுகிறவர்கள், இயேசுவின் பாத சுவடியை பின்பற்றுகிறவர்கள் உண்மையான சபை விசுவாசியாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருப்பதுதான் சபையினுடைய அடிப்படை உபதேசமாய் இருக்கிறது. ஆமென். எந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறதோ அப்படிப்பட்ட சபையிலே நீ கட்டப்படுவாய் என்றால் நிச்சயம் தேவன் உன்னை ஒரு தூணாய், ஜெயிக்கிறவனை ஆலயத்தில் தூணாய் மாற்றுவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாத சுவடியை பின்பற்ற விரும்புகிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு சபையின் கதவு திறந்திருக்கும். அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை தரிசிப்பார்கள், அவர்கள் இயேசுவின் சத்தத்தை கேட்பார்கள். அன்புடைய பிள்ளையே, சபையின் கதவு யாருக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் இயேசுவின் போதனையை அறிய விரும்புகிறவனுக்கு. அல்லேலூயா. பரலோக கதவு யாருக்கு திறக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவினுடைய அடிச்சுவடியை பின்பற்றி ஆமென் ஸ்தோத்திரம்
பின்பற்ற விரும்புகிறவனுக்கு நீங்கள் சத்தியத்துக்கு தூணும், நீங்கள் சத்தியத்துக்கு ஆதாரமாய் இருக்க வேண்டும் என்று நான் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்துக்கு தூணாக, இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாய் இருப்பீர்கள் என்றால் பரலோகத்தின் கதவு நிச்சயமாய் உங்களுக்கு ஒருபோதும் ஒருபோதும் அடைக்கப்படவே படாது. அதை தேவன் திறந்து வைத்திருப்பார். அல்லேலூயா. தேவ தூதர்களை பார்த்து சொல்வார், அந்த பிரதரை விடு, அந்த பிரதரை பரலோக வாசலுக்குள்ளே நுழைய விடு. அவர் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருந்த பிரதர் பரலோக கதவுக்குள்ளே நுழைய விடு. ஆண்டவரே, இந்த சகோதரியை எங்கே கொண்டு போய் போடலாம்? அந்த சகோதரியை பரலோக கதவுக்குள்ளே நுழைய விடு. அவள் தன் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தும், சத்தியத்தை விட்டு தூர போகிற நிலைமை வந்தும், சபையை விட்டு தூர போகிற நிலைமை வந்தும், அந்த மகள் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரவுமாய் அவள் சாகும் வரைக்கும் இருந்திருக்கிறாள். அவளை பரலோக வாசலுக்குள்ளே நுழைய விடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த பிரதரை எங்கே கொண்டு போ? அந்த பிரதர் சபையில இருந்தார், உண்மைதான். பாஸ்டருடைய போதனையை கேட்டார், உண்மைதான். திருவிருந்தெல்லாம் எடுத்தார், உண்மைதான். ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்தார், உண்மைதான். அபிஷேகம் எல்லாம் பெற்றார், உண்மைதான். கடமைக்காக அவருடைய வீட்டுக்கு வருவார், போவார், வருவார், போவார். ஆனா ஒரு நாள் கூட அந்த மனுஷன் சத்தியத்துக்கு தூணாவும் நிக்கல, ஆதாரமும் நிக்கல. தூக்கி நரகத்திலே போடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுதான் சபைக்கு சத்தியம், இயேசுதான் சபைக்கு ஜீவன், இயேசுதான் சபைக்கு வழி. அப்ப சத்தியம் எங்க இருந்து புறப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள் இருந்து, உங்களுக்கும் எனக்குள் இருந்து கர்த்தர் வெளியே அனுப்புகிறார். இயேசு சத்தியத்தை சபைக்குள்ளதான் அவர் வைத்திருக்கிறார். உலகம் பொய்யாயிருக்கிறது, சபை மெய்யாயிருக்கிறது. நல்லா கை தட்டக்கூடாதா? அல்லேலூயா. ஆமா. ஏன் இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வெளியில நேரத்தை செலவழிக்கல? ஆமென். உலகம் மாயை, உலகம் பொய்யாயிருக்கு, சபை உண்மையாயிருக்கு. அன்புடைய பிள்ளையை, இப்படிப்பட்ட சபைகளை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கண்டிப்பா நம்ம அறியணும். நாம் அவருடைய அடிச்சுவடியை நாம் பின்பற்றுவதற்காய் தேவன் தம்முடைய சபையை நமக்கு தந்திருக்கு. சபை இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடியை நம்மால பின்பற்றவே முடியாது. சபையில் வைத்துதான் அவருடைய அடிச்சுவடிகளை உங்களை நடப்பதற்கு வாரம் வாரம் ஆண்டவர் சத்தியத்தை உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் கைதட்டி கர்த்தரை சொல்லு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கரைபடாமல் வாழ சபைதான் நமக்கு உதவி செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? நம்ம கரைபடாமல் வாழ்வதற்கு சபைதான் உதவி செய்கிறது. நம்ம பலவீனம் இல்லாமல் வாழ்வதற்கு சபைதான் உதவி செய்கிறது. நாம் சமாதானமாய் வாழ்வதற்கு சபைதான் உதவி செய்கிறது. நாம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்வதற்கு சபைதான் உதவி செய்கிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு சபைதான் உதவி செய்கிறது. நாம் அறிவுள்ளவர்களாய் வாழ்வதற்கு சபைதான் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. சபை இல்லைன்னா நாம் இருளின் பிள்ளைகள், சபை இல்லைன்னா நாம் அசுத்தத்தின் பிள்ளைகள், சபை இல்லைன்னா நாம் உலகத்தின் பிள்ளைகள், சபை இல்லைன்னா நாம் நரகத்தின் பிள்ளைகளாக இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இப்படிப்பட்ட ஆமென் ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் தேவனுடைய வீடு. அந்த வீட்டுல நீங்க நடக்க வேண்டிய வகைகள் மிக மிக முக்கியம். இப்படிப்பட்ட அந்த வீட்டில் தான் உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சபைக்குள் இருக்கும்படிக்கு நீங்க கண்டிப்பாய் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
சபதானே எனக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, சபதானே எனக்கு தீமை நன்மையை பின்பற்ற வைக்குது, சபதானே ஆமென் என் பலவீனத்தை மாற்றுது, சபதானே ஒரு நல்ல மனுஷனாய் என்னை வாழ வைக்குது சமுதாயத்தில். அப்ப இப்படிப்பட்ட சபைக்குள்ள என் கணவன் இருக்கணுமே, என் மனைவி இருக்கணுமே, என் பிள்ளைகள் இருக்கணுமே, என் பெற்றோர் இருக்கணுமே என்று ஒரு விசுவாசி தினசரி ஜெபம் பண்ணி ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் கணவனை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைங்க ஆண்டவரே, உடைய மனைவியை சபைக்குள்ள கொண்டாந்து உட்கார வைங்க இயேசுவே, என் பிள்ளைகளை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைங்க. அல்லேலூயா. ஏன் சபை மெய், அது சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த இப்படி பாக்கியம் பெற்ற தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நாம் கைகொள்ளாமல் இருப்பதினால் பாடுகளில் தள்ளப்படுறோம். இன்னல்கள் ஏன், பாடுகள் ஏன், போராட்டங்கள் ஏன், பலவீனங்கள் ஏன், சோதனைகள் ஏன், ஏன் இவையெல்லாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம்னா தேவனுடைய வீட்டில் நான் நடக்க வேண்டிய வகை என்ன என்பது எனக்கு தெரியாததினால் நான் இந்த பாடுகளுக்குள்ளாக அனுதினமும் நான் நடத்தப்படுகிறேன். இன்றைக்கு தேவன் அதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எடுப்போமா? எல்லாம் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். நான் 2 காரியம் தான் சொல்லுவேன், மீதி எல்லாம் நீங்க வீட்டில் போய் நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் எடுங்க. வேத புத்தகம் வைத்து இருக்கிற எல்லாம் தரங்க. சபையில நடக்க வேண்டிய வகைகள், தம்பிமார் எல்லாம் பைபிள் கையில் எடுத்து வேத புத்தகம் தரங்க. சபையிலே நடக்க வேண்டிய வகைகள், விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 267ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு 267, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரு விசுவாசி சபையிலே நடக்க வேண்டிய வகைகளை குறித்து தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த பவுல். வாசிக்க கேட்போமா ஒன்றொன்றா? பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, இரண்டாவது நீங்கள் சபையிலே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் வேசித்தனமாய் நடக்காதிருங்கள், அசுத்தமாய் நடந்து கொள்ளாதீர்கள், பொருள் ஆசையாய் நடந்து கொள்ளாதீர்கள். இந்த பேருள்ள பிரதர் சிஸ்டர்னு யாரு உங்களை இவங்க வந்து பொருளாசக்காரங்க, அசுத்தம் உள்ளவங்க, வேசித்தனம் உள்ளவங்க யாரும் உங்களை குற்றம் சொல்லாத அளவுக்கு நீங்க சபையில நடந்து கொள்ளுங்க. வம்பு புத்தியினமான பேச்சையும் தகாதவைகள் தகும், விபச்சாரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது. என்ன வசனம் பாருங்க, நல்லா பைபிளை பாருங்க விசுவாசிங்க. பெரிய பிரசங்கமே தேவையில்லை, இந்த 8 வசனத்தோட நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். பொருளாசைக்காரனாவது, ஆமென், பரலோக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்ல 6ஆம் வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக
கீழ்ப்படியாமையின் இப்படிப்பட்டவர்களின் மேலே தேவ கோபாக்கினை வருவதினால் வாராவது உங்களை வீண் வார்த்தைகளினாலே எச்சரிக்கையாயிருங்கள். ஆமா, இப்படிப்பட்டவங்களோட உனக்கு ஒட்டு இல்ல. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. பொருளாசைக்காரனோடு உனக்கு உறவு இல்ல. விக்கிரக ஆராதனைக்காரனோடு உனக்கு பங்கு இல்ல. வேசி மார்க்கத்தாரோடு உனக்கு பேச்சுவார்த்தை இல்ல. எப்படி சொல்றார் பாத்தீங்களா? பரியாசம் பண்றவனோடு உனக்கு பேச்சுவார்த்தை இல்ல. வம்பு பண்றவனோடு உனக்கு உறவு இல்ல. அறிவு கட்டத்தனமாய் புத்தியினாய் நடக்கிறவனோடு உனக்கு உறவு இல்ல. இப்படிப்பட்டவர்களை விட்டு ஏன் இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. இவங்க மேல என்ன வருமா? தேவனுடைய சொல்லுங்க, கோப ஆக்கினை வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய கோப ஆக்கினை விபச்சார காரணாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனை காரணாவது, பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை. அல்லேலூயா ஆமென். அவர்களுக்கு நீங்க பங்காளி ஆகாதீங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மாமனா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், ஒரு இரத்தமாயிருக்கலாம். அப்படி தெரிந்தால் அவன் அப்பா தானே, பெரியப்பா தானே, அண்ணன் தானே, தம்பி தானே, ஆமென் ஆமென், உறவு என்று சொல்லி நீ பங்கு வைக்காத. அந்த பாவம் உன் தலைக்கு சாபமாய் வரும். அவர்கள் உனக்கு பங்காளியா இருக்கக்கூடாது. யாரு உங்களுக்கு பங்காளி? சொல்லுங்க, யாரு உங்களுக்கு பங்காளி? கர்த்தருடைய வீட்டிலே சத்தியத்துக்கு தூணாய் இருக்கிறவர்கள் தான் உங்களுக்கு பங்காளி. அவர்களுக்கு தான், அவர்களோடு தான் உங்களுக்கு ஒட்டு, அவர்களோடு தான் உங்களுக்கு உறவு, அவர்களோடு தான் உங்களுக்கு ஐக்கியம். அதற்கென்று அவர்களை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. அவங்களோட நீங்க போய் கை கலப்பு வச்சு அவங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க போய் நுழையாம, ஆமென், ஒரு லிமிட்டோடு அவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ரட்சிப்புக்காக மட்டும் நீங்க ஜெபம் பண்ணி பிரயாசப்படணும். அல்லேலூயா. நல்ல அருமையான வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 8ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இல்லையா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முன்ன நீங்க இப்படித்தான் இருந்தீங்க. சொல்லுங்க, ஏசப்பாவை பார்க்கிறதுக்கு முன்ன எப்படி இருந்தீங்க? பாஸ்டரை பார்க்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்க? இந்த உபதேசத்தை கேட்பதற்கு முன்னால எப்படி இருந்தீங்க? ஞானஸ்நான தொட்டிக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? சொல்ல முடியலையே, தைரியமா சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்கீங்க பிரதர்? உண்மையா சொல்றீங்களா? கணவன் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். மனைவி வெளிச்சத்தின் பிள்ளையா என்பது யாருக்கு தெரியும்? கணவனுக்கு தெரியும். எங்க அம்மா அப்பா வெளிச்சத்தின் பிள்ளையா என்பது யாருக்கு தெரியும்? உட்கார்ந்துருக்கானுங்களே குட்டிச்சுங்க, இவனுங்களுக்கு நல்லா தெரியும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பிள்ளைங்க? வெளிச்சத்தின் பிள்ளைங்க. அப்புறம் திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்க அம்மா அப்பாவும் என்ன பிள்ளைங்க? ஓ, டிஷும் டிஷும் இருளின் பிள்ளைகள், வாக்குவாதத்தின் பிள்ளைகள், புத்தியினமாய் நடக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் இப்படிதான் இருந்தீர்கள். எப்படி இருந்தீர்கள்? புத்தியினமாய் இருந்தீர்கள். வம்பு
உள்ள வம்பு பிடித்தவர்கள் சொல்லுவாங்களா, ஐயோ வம்பு பிடிச்சவங்க. அவங்க யாரு? வம்பு பிடிச்சவங்க. வாயை கொஞ்சம் கம்முன்னு வச்சுக்கங்க. ஏங்க வம்பு? முன்ன வம்பு உள்ளவர்களாயிருந்தோம், பரியாசம் உள்ளவர்களாயிருந்தோம். இப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் ஆமென் முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? எல்லாம் அந்த பைபிள்ல பாருங்க, அந்த கர்த்தருக்குள் என்கிற வார்த்தை நல்ல டார்க் கருப்பா இருக்கும். டார்க் கருப்பா இருக்கா? எப்படி? நல்ல டார்க்கா இருக்கும் பாருங்க. ஏன்னா உள் வாங்குகிறார் அந்த வார்த்தைய. முன்ன இப்படி இருந்தீங்க, ஆனா இப்ப நீங்க கர்த்தருக்குள் என்னவா இருக்கீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். இதுதாங்க பெரிய பாக்கியம். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளையாய். ஐயா லட்சம் இல்ல, என் கையில பல லட்சம் இல்ல, ஆனா பல லட்சம் பல கோடி என் கையில வந்தா கூட வராத ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. அநேக சொத்து என் கையில இல்ல, ஆனா எனக்கு அநேக சொத்து இருக்கிற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் நான் வெளிச்சத்தின் பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு நீங்க யாரு? வெளிச்சத்தின். உங்க தெருவுக்கு நீங்க யாரா இருக்கணும்? உங்க கிராமத்துக்கு நீங்க யாரா இருக்கணும்? ஆமென். தேவனுடைய வீடு இந்த சபைக்கு நீங்கள் யாரா இருக்கணும்? சொல்லுங்க. வெளிச்சத்தின் பிள்ளை. நீங்க வர்றீங்கன்னா இங்க பலிபீடத்தில் உட்கார்ந்துகிட்டு என் இருதயம் சந்தோஷமாய் வெளிச்சம் உள்ளே வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் வருது. ஒரு விசுவாசியை பார்க்கும் போது வெளிச்சம் வருது, வெளிச்சம் வருது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். இங்க பாத்தீங்கன்னா சபையிலே ஆமென் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? வேசித்தனத்தினால் நடவாதீர்கள், அசுத்தத்தினால் நடவாதீர்கள், பொருளாசையில நடவாதீர்கள், வம்பு ஆமென் வார்த்தையில நடவாதீர்கள், புத்தியினமாய் நடக்காதீங்க, பரியாசமாய் நடக்காதீங்க, உபச்சாரக்காரனாய் நடக்காதீங்க, 10 விக்கிரக ஆராதனைக்காரனாய் நடக்காதீங்க. 8 காரியம் சொல்லிருக்கேன். மேல இருக்கிற 2 காரியத்தை மாத்திரம் நான் வேகமா காண்பித்து தருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதல் வசனம் இருக்கு. வாசிங்க மறுபடியும். முதலாவது பாயிண்ட் முதல் வசனத்துல இருக்கு. பிரியமான பிள்ளைகளை போல நடவுங்கள். கையை வைத்து நல்லடியா சொல்லுங்க. சபையிலே ஒரு விசுவாசி எப்படி நடக்க வேண்டும்? சொல்லுங்க. முதலாவது பிரியமான பிள்ளைகளை போல நடவுங்கள். நீங்க ஊழியக்காரனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நடக்க வேண்டும்? வம்பு பிடித்த பிள்ளைகள் அல்ல, வீம்பு பிடித்த பிள்ளைகள் அல்ல, பரியாசம் உள்ள பிள்ளைகள் அல்ல. சொல்லுங்க. பிரியமான பிள்ளைகளாய் நீங்க எங்களுக்கு முன்பதாக நடவுங்கள். தேவனுக்கு முன்பதாக நானும் நீங்களும் எப்படி என்னுடைய வீட்டில் நீங்க இருக்கணும்னா அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடவுங்கள். அல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உங்களை காப்பாற்றும். நான் திரும்ப சொல்றேன். தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்பவனை நிச்சயம் தேவன் காப்பாற்றுவார். அவனை தூணும் ஆதாரவுமாய் நிறுத்துவார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு ஆமென் தேவனை பின்பற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். தேவனை நல்ல சத்தியத்தை கேளுங்க. தேவனை பின்பற்றாதவன் தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது. கையை வைத்து நல்ல சொல்லுங்க.
நான் ஆண்டவரை பின்பற்றல, நான் தேவனுக்கு பிரியமா வாழ்றேங்க, நான் தேவனுக்கு பிரியமா வாழ்றேங்க, அவங்க என்னாலும் பரவாயில்லைங்க, நான் தேவனுக்கு பிரியமா இருக்கேன், நான் வாயினால் சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. உலகத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் இருப்பேனானால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. பாவத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் இருப்பேனானால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. உறவினர்கள், ரட்சிக்கப்படாத உறவினர்களை அவன் பின்பற்றுகிற மனிதனாய் இருப்பேனானால் நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நண்பர்களை பின்பற்றுகிற மனிதனாய் இருப்பேனானால் நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நாட்டு நடப்புகளை பின்பற்றுகிற மனுஷனாய் இருப்பேனானால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. காரணம், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நான் தரிப்பேனானால் நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரியுது? உறவினர்களை பின்பற்றுகிறவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நண்பர்களை பின்பற்றுறவன் தேவனுக்கு பிரியமா? ஒரு கட்சி தலைவனை பின்பற்றுறவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா? ஏன் தெரியுமா? நீங்கள் பின்பற்றுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்தால் நீங்களும் யாருக்கு பிரியமானவர்களாய் இருப்பீர்கள்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் நாம மகிமைக்காய் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமென். நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வான். புரியுதா உங்களுக்கு? ஆராதனை முடிஞ்சிருச்சு, நீங்க வெளியே போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, சொந்தம் வருது, பந்தம் வருது, உறவு வருது, நிறைய திருவிழா வருது, ஃபங்க்ஷன் வருது, நல்ல காரியம் வருது, கெட்ட காரியம் வருது. அந்த காரியம் வரும்போது நீங்கள் யாரை பின்பற்றுகிறீங்க என்பதை நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. தேவனை பின்பற்றுகிறவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வான். அப்ப சபையில நீங்க எப்படி நடக்கணும்? தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். பாவத்தை, பாவியை பின்பற்றக்கூடாது, பின்மாற்றக்காரனை பின்பற்றக்கூடாது. ஆமென். குருடனுக்கு வழிகாட்டினா இவன் ஒரு குழியில சில நேரம் ரெண்டு பேரும் போய் பொத்துன்னு ஒரு குழியில விழுவான், இல்லைன்னா இவன் ஒரு குழியில விழுவான், அவன் ஒரு குழியில விழுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குருடன் அப்ப பின்பற்றக்காரனையும் பின்பற்றக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப ஜெபிக்கிற ஒரு மனிதனை நீங்க பின்பற்றணும். ஆராதனைக்கு வரல விசுவாசி, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்கு வரல, உன் வீட்டில் வந்து பிரதர் உங்க வீட்டில் வந்து நான் ஜெபிப்பேன் அப்படின்னா அங்க இயேசு வர மாட்டார், பொல்லாத ஆவி உன் வீட்டுக்குள்ள வரும், கவனமா இருக்க. நீ ஆராதனைக்கே வரலையே, அப்புறம் என்ன என் வீட்டில் வந்து நீ ஜெபிக்கிற? நீ ஆராதனைக்கே வரலையே, நீ என்ன வெளியே ஜெபம் பண்ண கூட்டிட்டு போறேன்னா அங்க பொல்லாத ஆவிகள் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜெபிக்கிற ஒரு மனிதனை பின்பற்றுங்கள். ஆராதிக்கிற ஒரு மனிதனை, தம்பி மாறலாம், வாலிப தம்பி மாறலாம், நல்லா கவனமா கேளு. நீ தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை நீ பின்பற்றினா நீ தேவனுக்கு பிரியமாய் இருப்பாய். ஆராதிக்கிற ஒரு மனிதனை பின்பற்று. நல்ல கனி கொடுக்கிற ஒரு மனிதனை பின்பற்றுங்கள். சபை ஆராதனையை தவற விடாத ஒரு விசுவாசியை பின்பற்று. அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஆத்துமாவை பின்பற்று. சபை உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசியை பின்பற்று. சபையின் சத்தியத்துக்கும் சபை பாஸ்டருக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படுகிற ஒரு குடும்பத்தை நீ பின்பற்றிப்பார். உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருக்கும்.
விபச்சார காரனையும், வேசித்தன காரியையும், விக்கிரக ஆராதனை காரனையும், பாகாலை கும்பிடுகிறவனையும், அஸ்திரோத்தை வழிபடுகிறவனையும், ஆமென், அசுத்தமான பாதைகளை போகிறவனை உனக்கு நண்பனாக, கூட்டாளியாக, சொந்தமாக, பந்தமாக, பங்காளியாய் நீ வைத்து அப்படிப்பட்டவர்களை பின்பற்றினாய், உன் மேலையும், உன் சந்ததி மேலையும், உன் பிள்ளைகள் மேலையும் அவருடைய தொடர் பாவம் நமக்கு அது சாபமாய் வரும். ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனை, ஒரு ஜெபிக்கிற விசுவாசி உன் வீட்டுக்கு முன்னால குடியிருக்கா, ஒரு ஜெபிக்கிற ஒரு விசுவாசியை நீ பின்பற்றினா அந்த விசுவாசி மேல இருக்கிற அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த பாதுகாப்பு உன் வீட்டை மூடும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். பணம் இல்லை, வெளியில பின்பற்றுற மனுஷனை போல அந்த ஜெபிக்கிறவன் அந்தஸ்து, அழகு, பட்டம், பதவி, செல்வாக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் ஒளியா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் தெருவுக்கு அவன் தான் விளக்கு, உன் வீட்டுக்கு அவன் தான் விளக்கு, இந்த சபைக்கு அந்த மனுஷன் தான் விளக்கு, இந்த ஊழியத்திற்கு நீங்கள் தான் விளக்கு. எல்லாவற்றுக்கும் மேல ஆமா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தேவனுக்கு பிரியமாயிருப்பான். அப்ப நீங்கள் பின்பற்றுகின்றவர் உங்களை விட எல்லா காரியத்திலையும் ஒரு படி உயர்ந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க யாரை பின்பற்றீங்களோ அவங்க உங்களை விட ஒரு படி மேல இருக்கணும். உத்தமத்துல, உண்மையில, பரிசுத்தத்துல, நீதியில, கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல, வசனத்தை கை கொள்றதுல ஒரு ஸ்டெப் அவங்க மேல இருக்காங்கன்னா உங்கள் பின்பற்றுதல் ஆரோக்கியத்தை, ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. அன்பிலும், பரிசுத்தத்திலும், அர்ப்பணிப்பிலும், தியாக குணத்திலும், ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் ஒரு படி உயர்ந்திருக்கிறவர்கள் தான் ஆமென் உங்களுக்கு முன்மாதிரியாய் நிறுத்தி நீங்க அதை பின்பற்றணும். இயேசுவுக்கு அடுத்து நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், ஆனால் அவர் நம்மை சரியான பாதையிலே அவர் நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அறிஞர்களை பின்பற்றுவது அல்ல, அரசியல் தலைவர்களை பின்பற்றுவது அல்ல, சினிமா காரனையும் சினிமா காரியை பின்பற்றுவதல்ல, பரிசுத்தமான தெய்வத்தை பின்பற்றுகிற ஒரு சந்ததி. நீங்க சபையில எப்படி நடக்க வேண்டும்? பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். யார் பிரியமானவர்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பின்பற்றுகிறவனும் அவர்தான். ஆமை ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு நல்ல தலைவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அன்புடைய பிள்ளையே, அம்மா அப்பாவை பின்பற்றுகிறதாக ஆமென் இருந்தா கூட அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? என்ன பெத்த எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இயேசுவை பின்பற்றுகிற அம்மா அப்பாவா இருந்தாதான் நான் அவங்களை பின்பற்றணும். இல்லைன்னா எங்க அப்பா அம்மாவை கூட நான் பின்பற்றக்கூடாது. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அம்மாவா இருந்தா கூட, அப்பாவா இருந்தா கூட, இயேசு, எங்க அம்மா இயேசுவை பின்பற்றுறாங்களா, எங்க அப்பா இயேசுவை பின்பற்றுறாங்க, எங்க அம்மாவும் அப்பாவும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருந்தா நான் அவர்களை பின்பற்றேன். இல்லைன்னா அந்த அம்மா அப்பாவை கூட நம்ம பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அக்காவா இருக்கட்டும், உங்க அண்ணனா இருக்கட்டும், உங்க தம்பியை நான் திரும்ப உங்க ரத்தமா இருக்கட்டுங்க, அவங்க இயேசுவை பின்பற்றலைன்னா நீங்க அவங்களை என்ன செய்யக்கூடாது? ஆனா நேசிக்கணும், உதவி செய்யணும், அன்பு செலுத்தணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? அவர்கள் அடிச்சுவடியில நீங்க போகக்கூடாது, அவங்க உங்களுக்கு வழிகாட்டக்கூடாது. நீங்க தான் அவர்களுக்கு என்ன சோதனை இன்னலையும் வழியை காட்டி கொண்டு போக வேண்டிய ஆமீன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தண்டிய பிள்ளையே, அப்ப தேவனை சரியாக பின்பற்றுகிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுடன் பிறந்தவர்கள் தேவனை பின்பற்றலனா நீங்க அவங்களை பின்பற்றணும் என்று அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? உங்களுடைய உறவினர்கள்
உங்களுடைய சொந்தக்காரங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றல என்றால் நீங்க அவங்களை பின்பற்றணும் என்று கட்டாயம் அல்ல. அவங்க சொல்ற வார்த்தை அப்படியே செய்யணும் என்பது கட்டாயம் அல்ல. ஏன்னா அவங்க யாரை பின்பற்றல சொல்லுங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக தாயை இழந்தவர்கள், தகப்பனை இழந்தவர்கள், உறவை இழந்தவர்கள், சொந்தத்தை இழந்தவர்கள், பந்தத்தை இழந்தவர்கள், சமுதாயத்திலே ஆமென் தூக்கி வீசப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. தேவனை பின்பற்றுவதற்காக எல்லாத்தையும் இழந்தவர்கள் உண்டு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவங்க தான் யாருக்கு பிரியமானவர்கள் சொல்லுங்க. ஆமா, தேவனுக்கு பிரியமானவர்கள். அப்ப தேவனை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் பின்பற்றினால் சமாதானத்தை இழக்க மாட்டீங்க. தேவனை பின்பற்றாதவர்களை நீங்க பின்பற்றினால் சமாதானத்தை இழப்பீங்க. உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, இயேசுவை பின்பற்றல, அவங்க ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள கொண்டாடுறாங்க, திணிக்கிறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. நீங்க அவங்கள பின்பற்றி அவங்க சொல்ற பாதையில போனீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் சமாதானத்தை இழப்பீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். அடுத்து வீணான செலவுல கொண்டு போய் உங்களை தள்ளுவாங்க. உண்மையா பொய்யா நான் சொல்றது? தேவனை பின்பற்றாத ஒருத்தனுடைய வார்த்தைக்கு ஆலோசனைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா உங்களை கடன்காரனாய் கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து பயம் உங்களை ஆளுகை செய்யும். அடுத்தது நீங்க உண்மையை சொல்றேன், தேவனுடைய நிழலை விட்டு விலகி விடுவீர்கள். ஒப்பு கொடுங்க இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில். இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிற விஷயத்தில் கடுகளவு கூட நான் தடம் பொருள மாட்டேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். தேவனை பின்பற்றாதவர்களை நீங்க பின்பற்றக்கூடாது, மாறாக தேவனை பின்பற்றாதவர்கள் உங்களை பின்பற்றணும். அதான் இன்றைய சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய வீட்டில், தேவ சபையில் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் முதலாவது நீங்க நடக்கணும். சபையில நீங்க நடக்க வேண்டிய விதத்தில் முதல் என்ன தெரியுமா? அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நீங்க சபைக்கும் ஊழியருக்கும் சபை மக்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிரியமான பாஸ்டரா நடக்க நான் முயற்சி செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க சபைக்கும் சபை விசுவாசிகளுக்கும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். நீங்க பிரியமான பிள்ளைங்களா இருக்கணும்னா சொல்லுங்க, யாரை பின்பற்றணும்? தேவனை பின்பற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்கள் அவர்கள் சபைக்கு வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. அல்லேலூயா. சில பிள்ளைகள் எல்லாம் தெரியாது, சில பிரதர்மாரெல்லாம் தெரியாது. இவங்க நம்ம சபை ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா யாரு வாரா யாரு போறானே தெரியாது. தேவனை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்கள் வேக வேகமா வருவாங்க, வேக வேகமா போவாங்க. ஆனா இப்ப இந்த கொரோனானால நான் உங்களை வேக வேகமா அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்கள் எங்கேயோ வந்து சபையில் ஒரு மூலையில இருப்பாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை விசுவாசியாங்கிறதே சந்தேகமா இருக்கும். அவங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? தேவனை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்கள் ஆராதனையில இருப்பது என்பது மிகவும் கஷ்டம். ஆராதனை இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்களுக்கு என்னதான் பாஸ்டர் கத்துனாலும் மண்டையில சொல்லுங்க, மண்டையில ஏன் ஏறாதுன்னா அவனுக்கு கேட்கவே என்ன இல்லை, சத்தியத்தை கேட்கவே என்ன இல்லை. நான்லாம் சபையில விசுவாசியா இருக்கும்போது ஐயோ எங்க பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண மாட்டாரா, இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண மாட்டாரா, ஐயோ இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்ல மாட்டாரா. ஏன் தெரியுமா? ஆண்டவரை பின்பற்றுறதுல அவ்வளவு ஆசை. தேவனை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்கள் சபையில எந்த காரியத்திலையும் தலையிடவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சபை விசுவாசியான்னு தெரியாது நமக்கு.
சபையா பிரதர், சபையில ஒரு காரியம், அப்படியா, அது நீங்க பாத்துக்கங்க, அவங்க பாத்துக்குவாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. எந்த காரியத்திலுமே தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, தேவனை பின்பற்ற விருப்பம் இல்லை. அல்லேலூயா. தேவனை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கவே இருக்காது. நம்மளும் மரம் வளரும், இந்த ஞாயிற்றுக்கிழமை வளரும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வளரும். நானும் என்னென்னமோ தண்ணியை ஊத்துறேன், எருவை போடுறேன், வசனத்தை போடுறேன், வளரும் வளரும்னு பார்த்தா அது வளரல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தேவனை பின்பற்ற என்ன இல்லை சொல்லுங்க, விருப்பம் இல்லை. அப்ப ஒருவன் தீமையிலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அதிகமாய் வளருகிறான் என்றால் அவன் அதிகமாய் அதை பின்பற்றுகிறான், அதனால அதில் அவன் வளர்றான். ஒருவன் ஜெபத்திலும் சத்தியத்திலும் உபதேசத்திலும் பரிசுத்தத்திலும் வளர்றான்னா அவன் தேவனை பின்பற்றுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனை பின்பற்றுகிறவர்கள் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வார்கள். அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னோட சேர்ந்து எல்லாருக்கும் வலது கையை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தேவனே, இயேசுவே, தேவனுடைய சபையில் பிரியமான பிள்ளையாக நான் நடப்பேன். சொல்லுங்க, தேவனுடைய வீட்டில் பிரியமான பிள்ளையாக நான் நடப்பேன். ஆமென். 10 காரியம். முதல் காரியம், தேவனுடைய வீட்டில் நீங்கள் நடக்க வேண்டிய வகையினுடைய முதல் வகை என்ன தெரியுமா? அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நீங்கள் நடக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இதோட முடிப்போம். வசனம் 2 வாசிங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம் வசனம் 2. நம்மில் அன்பு கூர்ந்தது, எல்லாரும் சொல்லுங்க, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லடியா சொல்லுங்க. இரண்டாவது, ஒரு விசுவாசி தேவனுடைய வீட்டில் எப்படி நடக்கணும் சொல்லுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவ சபையில எப்படி இருக்க வேண்டும்? ஆமென், அன்பிலே நடக்க வேண்டும். இயேசு சுகந்த வாசனையாக காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்து, அந்த அன்பை நல்லா அந்த வசனத்தை பாருங்க, ஒப்பு கொடுத்த அன்பு. கைத்தட்டு நல்லடியா சொல்லு. இயேசுவின் அன்பு என்ன அன்பு சொல்லுங்க? ஒப்பு கொடுத்த அன்பு. என்ன அன்பு சொல்லுங்க? இந்த சிஸ்டர் மேல, இந்த பிரதர் மேல அன்பு வைக்கணும் என்பதற்காக அன்பு இல்லை. இந்த சபை மேல, நான் இந்த சபையில ஒரு விசுவாசி, இந்த சபை மேல அன்பு இல்லை. என்ன அன்பு தெரியுமா இருக்கணும்? ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்பு. அல்லடியா சொல்லுவோமா? ஒப்பு கொடுத்த ஒரு உண்மையான கணவனுக்கு மனைவி மேல என்ன அன்பு இருக்கு தெரியுமா? சாகு வரையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்பு. அல்லேலூயா. இருக்கா? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல எப்படிப்பட்ட அன்பு இருக்கு சொல்லுங்க? ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்பு. ஜெபம் கேட்கப்பட்டாலும் கேட்கப்படாவிட்டாலும், இயேசு என்னை குணமாக்கினாலும் குணமாக்காட்டாலும், எனக்கு என்ன அன்பு இயேசுவின் மேல? ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்பு. அப்ப யாருடைய அன்புல நம்ம நடக்கணும்? எப்படிப்பட்ட அன்புல நடக்க வேண்டும்? இயேசு சுகந்த வாசனையாக காணிக்கையாக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த அன்பு சபைக்கு தேவை. இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தது, ஆமென், ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது சும்மா இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மேல ஒரு சும்மா அவர் அன்பு கூறவில்லை. ஆமென். நம்ம ஒருவன் தாக்குனா நம்ம திரும்பி தாக்க முயற்சி செய்வோம். நம்மள ஒருத்தன் பழி வாங்கினா நம்ம திரும்பி பழி வாங்க முயற்சி செய்வோம். நம்மள ஒருத்தன் நமக்கு எதிராக பேசினா நம்ம திரும்பி பேச நம்ம முயற்சி செய்வோம். ஒருவன் நமக்கு தீமை செய்தால் அவனுக்கு தீமை செய்ய பதுங்குவோம். ஆனா இயேசுவின் அன்பு எப்படி தெரியுமா? ஒருத்தன் அடிக்கிறான், அன்பு காட்டுறார். ஒப்பு கொடுத்த அன்பு. கை வைத்த அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முகத்தில் இயேசுவின் அன்பு அப்படி அல்ல, தன்னையே எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்த அன்பு. அன்புடைய பிள்ளைய சாட்டையால அடிக்கிறான், தன்னை ஒப்பு கொடுத்த
அந்த அன்பு. ஆமை ஸ்தோத்திரம். சாட்டையால் அடிக்கும் போது தன்னை அவன் மேல அன்பு செலுத்த தன்னை ஒப்பு கொடுத்தார். சாட்டைகள் உங்க மேல நிறைய பேர் என்ன செய்வாங்க? சாட்டையால சொல்லுங்க, அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? சாட்டை விழும், சாட்டை அடி விழும். அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள என்ன அன்புல நீங்க நடக்கணும் சொல்லுங்க? ஒப்பு கொடுத்த அந்த அன்புல நடக்கணும். அல்லேலூயா, ஆமென். தூஷண வார்த்தைகளை அவர் மீது செலுத்தினார்கள், தாங்கிக் கொண்டார். உங்க மேல இல்லாத பொல்லாத வார்த்தையால தாக்குவாங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒப்பு கொடுத்த அந்த அன்பு. இயேசு என்றாலே அன்புதான். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப ஆமென், அவருடைய வழியில நடக்க முடியாது. அன்பு இல்லைன்னா இயேசுவின் வழியில ஒருத்தன் நடக்கவே முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் பாதையில ஒருத்தன் போகணும்னா அவனுக்குள்ள முதலாவது என்ன இருக்கணும் தெரியுமா? அன்பு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சபையிலே அன்பில் நடக்க வேண்டும். சபையிலே வஞ்சகத்தில் நடக்கவே கூடாது. சபையில கசப்புல நடக்க கூடாது. சபையில பிரிவினையில் நடக்க கூடாது. ஒருவரை ஒருவர் விசாரித்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஆமென், உற்சாகப்படுத்தி அன்பிலே கட்ட வேண்டும். சபையில நீங்க நடக்க வேண்டிய வகையினுடைய இரண்டாவது வகை என்ன சொல்லுங்க? அன்பிலே நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு இருந்தால்தான் நம்ம பிறருக்கு, ஆமென், பிறருக்காக நம்ம ஜெபிக்க, ஆமென், முடியும். ஆமென். எனக்காக ஜெபிப்பது என் பாஸ்டருடைய கடமை என்றால் நான் கண்டிப்பா ஜெபம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய விசுவாசிகள் பேசுவாங்க, அதிக பிரசங்கித்து, எங்க பாஸ்டருக்கு என்ன வேலை? எங்களுக்காக ஜெபிப்பது தாங்க வேலை. அப்படி யாராச்சும் பேசுனீங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டேன். என் பாஸ்டருடைய கடமை எனக்காக ஜெபிப்பதுதான். என் பாஸ்டருடைய கடமை, என் பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சுதான் ஆகணும் என்கிற சட்டம் போட்டா நான் கண்டிப்பா ஜெபம் பண்ண மாட்டேன். அன்பு வைத்து, பாஸ்டர் அன்பு நிமித்தமா எங்க குடும்பத்தை நேசித்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டால் கண்டிப்பாய் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாவோம். இந்த சட்டம் போட்டு கட்டளை போட்டா ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சட்டம் போட்டு கட்டளை போடுறதெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்கலாம். ஒருவேளை அது என்னுடைய உதட்டில் இருந்து தான் அந்த ஜெபம் வரும். அதே நேரத்தில் அன்பின் உச்ச கட்டத்தில் இருந்து ஒரு ஜெபம் புறப்படும்னா அது உயிருள்ள ஜெபமாய், ஆமென், பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப உங்களுக்கு ஒரு வியாதியும் வரக்கூடாது என்று நான் ஆசைப்படுறேன். இது எதனால சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமா, ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்பு. நான் முழங்கால் போட்டு முடியலைன்னா கீழே உக்காந்துக்கிட்டு, முடியலைன்னா சர்ச்சையில் நடந்துக்கிட்டு, ஆமென், ஆண்டவரேன்னு ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஆமென், கண்ணை மூடி அழுது தேவ சமூகத்தில் நான், எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம விசுவாசிகள் வியாதின்னு சொல்லி படுக்கையில் என்ன செய்யக்கூடாது? படுக்கக்கூடாது. அது என்னுடைய ஆசை, இல்லையா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க காரணம், சொல்லுங்க காரணம். அன்பு. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா உழைக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நீங்க நல்லா உடுத்தணும், ஆமாம், நல்ல வாகனங்கள் உங்களுக்கு இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நீங்க நல்லாங்க. அந்த நல்லாங்கிறத நான் எப்படி விவரிப்பேன்னு எனக்கு புரியல. நீங்க அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள் பாதத்தில் வாஞ்சிக்கிறேன்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அன்பு. நான் சம்பளத்துக்கு ஒரு பாஸ்டரா இருப்பேன்னா எனக்கு மாசம் சம்பளமாகும், எனக்கு மாசமான சம்பளம் வரும். எந்த விசுவாசி எக்கடு கெட்டு போகட்டும், வந்தா என்ன வராட்டி என்ன, கேட்டா என்ன கேட்காட்டி என்ன, எனக்கு 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள எனக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். எனக்கு மேல ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு வெளிநாடு இருக்கு, எனக்கு அங்கிருந்து பணம் வந்துரும்னா நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஆசை எனக்கு வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் பார்ப்பது ஆண்டவராகிய இயேசுவையே நோக்கி பார்க்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னா இந்த சபை நல்லா இருக்கும், இந்த ஊழியம் நல்லா இருக்கும், நாங்களும் நல்லா இருப்போம், இந்த தேசமும் நல்லா இருக்கும். அப்ப கவனிங்க பிரியமான, இயேசு நம் மீது வைத்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப சபையில அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க.
அடுத்து இரண்டாவது, சபையிலே அன்பா என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். ஆமென். மூன்றாவது, வேசித்தனத்தினால் நடவாதிருங்கள், அசுத்தத்தினால் நடவாதிருங்கள், பொருளாசையினால் நடவாதிருங்கள், வம்பு வார்த்தையில நடவாதிருங்கள், புத்தியினமாய் நடவாதிருங்கள், பரியாசமாய் நடவாதிருங்கள், விபச்சாரமாய் நடவாதிருங்கள், விக்கிரக ஆராதனைக்காரனாய் நடவாதிருங்கள். அப்ப எப்படி அங்க நடக்க சொல்றீங்க? தேவனுக்கு பிரியமாய் நடவுங்கள். ஆமென். அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். எலும்பி நின்று கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எலும்பி நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் மீது அன்பு